நாகலிங்க பூவையே சிவலிங்கமாக எண்ணி வீட்டில் தினமும் பூஜை செய்யலாம். இப்படி ஒரு வழிபாட்டு முறை கலியுகத்தின் ஆரம்பத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. சிவலிங்கத்திற்கு சாற்றிய நாகலிங்க பூவை பிரசாதமாக பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு வர வேண்டும். நமது வீட்டு பூஜை அறையில் சுவாமி படத்தின் முன்பாக அதனை வைத்துக்கொள்ள வேண்டும். நீண்ட காலமாக இருக்கும் நோய் தீரவோ அல்லது நீண்ட காலமாக இருக்கும் குறைபாடுகள் நீங்கிடவோ மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். நமது நோய் தீரும் வரை தினமும் வேண்டிக்கொண்டு சிவ மந்திரங்கள் அல்லது தேவார பாடல்கள் பாடி வழிபட வேண்டும். நமது வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு நாகலிங்க பூவை ஓடும் நதியில் அல்லது கடலில் போட்டுவிட வேண்டும். அதுவரை அது எவ்வளவு காய்ந்து போனாலும் அதற்கு நமது வேண்டுதலை நிறைவேற்றும் சக்தி உண்டு. நாகலிங்க மரத்தின் மீது கொத்து கொத்தாய் பூத்திருக்கும் நாகலிங்க பூக்கள்